அண்ணா சீரியல் ஜனவரி 4 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, சண்முகத்தோட வீட்டில் நின்றுட்டு எனக்கு சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க முத்துப்பாண்டி. அதுக்கு நான் அலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பரணி. அதுக்கு வந்துட்டு உன் பர்மிஷனை யார் கேட்டா, வீடு ஃபுல்லாக தேடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க முத்துப்பாண்டி. சர்ச் ஆர்டர் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க பரணி. நீ வந்து சினிமா பார்த்து ரொம்ப கெட்டு போய் இருந்துட்டு இருக்க, பெரிய பெரிய அரசியல்வாதி செலிபிரிட்டி அவங்க வீட்டை வந்துட்டு சர்ச் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி கோர்ட்டில் சர்ச் ஆர்டர் வாங்கிட்டு வரணும். என் கஸ்டடியிலேருந்து தப்பிச்சு வந்திருக்கான், கிரிமினல் வீடு இது, அதனால் அவனை நான் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் சர்ச் பண்ணிக்கலாம், யார்கிட்டையும் வந்து நான் பெர்மிஷன் வாங்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் விட்டு தேட சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா இடமும் தேடிட்டு இருக்காங்க. பரணி என்ன பண்ணுன்னு தெரியாம ஷாக்கா முழிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வந்து மற்றவங்களாம் வந்துட்டு இல்லை வீட்டில் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பரணி உடனே அதான் இல்லை கிளம்புங்கிற மாதிரி சொல்றாங்க. அது எப்படி கிளம்ப முடியும், அவன் வரணும், அவனை நான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க முத்துப்பாண்டி. அது உன்னுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க பரணி. இதுக்கடையில் வந்துட்டு தேடிட்டு இருக்கும் போது அப்படி சண்முகத்தோட அப்பா வந்து பார்ப்பாங்களா, என்ன லுக்கு முறைச்சு பார்த்தா அவ்வளோதான் உன்னை கொன்றுவேங்கிற மாதிரி மிரட்டுவாங்க முத்துப்பாண்டி சண்முக அப்பாவை. பரணி என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, அதான் இங்கே இல்லை கிளம்புங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் முடியாது, தப்பிச்சிருக்க அக்யூஸ்ட் எங்கே இருக்காங்கிறது வீட்டில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், அதனால் வந்து வீட்டில் இருக்க யாரையாவது அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போக தான் செய்வேன், அவங்க அப்பாவை நான் அரெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்டம் மேலே கை வைப்பாங்க முத்துப்பாண்டி. உடனே வந்து பரணி இல்லை அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க, கேட்கவே மாட்டாங்க. நான் அரெஸ்ட் பண்ண போகிறேன்னு முத்துப்பாண்டி சொல்லிட்டு இருக்கா. பரணி உடனே நிறுத்துங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வெளியவே கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க. பின்னாடியே வெளியே வந்த பரணி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தான் சண்முகத்தோட பொண்டாட்டி, அவன் எங்கே இருக்காங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நான் சொல்ல மாட்டேன், அப்படி நீ அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறதா இருந்தால் என்ன தான் அரெஸ்ட் பண்ணணும், என்ன அரெஸ்ட் பண்ணு, அவர் மேலே இருந்து கையெடுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு வேணாம் பரணி, நீ என்ன போலீஸ்னு சும்மா நினச்சியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க முத்துப்பாண்டி. சண்முகம் வீட்டுக்குள்ளே தான் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு மூட்டைக்கு பின்னாடி நின்று ஷாக்காக பார்த்துட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. முத்துப்பாண்டி வந்து நீ ஒழுங்காக போயிருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. பரணி வந்து விடாப்பிடியா அப்பாவை விட பொண்டாட்டிக்கு தான் அதிக ரைட்ஸ் இருக்குது, என் சண்முகம் எங்கே இருக்காங்கிறது எனக்கே நல்லா தெரியும், நான் சொல்லிட்டு இருக்கும்போது நீ வந்து என்ன அரெஸ்ட் பண்ணாமல் அவர் எப்படி அரெஸ்ட் பண்ணலாம், அதனால் என்ன தான் அரெஸ்ட் பண்ணணும், நானே போய் வண்டியில் ஏறி உட்காந்துக்கிட்டேன்னு பரணி சொல்லிட்டு போய் ஜீப்பில் ஏறி உட்கார்ந்தாங்க. அப்படி சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு வந்து அந்த அண்ணாச்சி போலீஸ் வந்து மனசில் நினைக்கிறாங்க. முத்துப்பாண்டி போயிட்டு திரும்பவும் ஜீப்பில் உட்காந்துட்டு இருக்க பரணி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, ஒழுங்காக கீழே இறங்க உள்ளே போங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் முடியாது, நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது என்ன விட்டுட்டு எதுக்காண்டி சண்முகம் அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்க, அவரை விட்டுடு, இல்லைனா நான் கீழே இறங்க மாட்டேன், இல்லைனா கோர்ட்டுக்கு வந்து நீ செஞ்ச எல்லா அநியாயத்தையும் நான் சொல்ல வேண்டியதாக இருக்கும், எப்படி வசதிங்கிற மாதிரி கேட்க. முத்துப்பாண்டிக்கு என்ன பண்ணன்னு தெரியாமல் அவங்க அப்பாவை விட சொல்லிட்டு வாங்கையா போகலான்னு அங்கேருந்து கிளம்புறாங்க. பரணியும் ஜீப்பை விட்டு இறங்கிருந்தாங்க. அண்ணாச்சி போலீஸ் வந்து போகும்போது ஜீப்பில் ஏறதுக்கு முன்னாடி பரணியை பார்த்து, மேடம் இந்த இடத்துல நான் கைத்தட்டி விசில் அடிச்சேன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க, அதனால் வெளிப்படையாக பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஜீப்பில் ஏறி கிளம்பி போயிருந்தாங்க. முத்துப்பாண்டிக்கு முகமெல்லாம் கோவமாக இருக்குது. எல்லோரும் வீட்டுக்குள்ளே வராங்க. உள்ள சண்முகமும் வெளியே வந்து நின்றுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அண்ணன் ஓடி போயிட்டு தங்கச்சிக்கெல்லாம் கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. ஏன் சண்முகம் நீ எப்படி தான் வீட்டுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. பார்த்தல அப்படிங்கிற மாதிரி பரணி வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவன் எப்படி வந்து உன்னை தேடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, நீ என்னடான தப்பிச்சு வந்துட்டு இருக்க, நீ ஏன் அவனுக்கான எல்லா வழியும் உண்டாக்கி கொடுத்துட்ருக்க அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. இப்போ நீ என்ன பண்ண போறேன்னு கேட்க, அதான் இந்த குடும்பத்தை காக்கிறதுக்காண்டி மாரியாத்தா மாதிரி நீ வந்து முன்னாடி நிற்கிறல, அது போதுங்கிற மாதிரி சண்முகம் சொல்லிட்டு இருக்க. முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காத, இப்போ நீ தப்பிச்சு வந்திருக்க, இதையே காரணம் காட்டி நாளைக்கு வந்து உன்னை என்கவுண்டர் பண்ண கூட அவனால் முடியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பரணி என்னத்தான் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. சண்முகத்தோட அப்பா, நீ தான் அந்த காரணத்தை உண்டு பண்ணி கொடுத்துட்ருக்க, கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்திட்டு தப்பிச்சு போக முயற்சி பண்ணா, அதனால் சுட்டுட்டேன்னு சொல்லிட்டு அவனால் இந்த ரெக்கார்டை காட்டி ப்ரூஃப் பண்ண முடியுமா முடியாதா, நீ அதுக்கான வழியை உண்டு பண்ணி வச்சிருக்க, இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் நடக்காதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என் அப்பா முருகன் என்ன இந்த கஷ்டத்துலேருந்து மீட்டு கொண்டு வந்துருவார்னு சண்முகம் சொல்லிட்டு இருக்க. முட்டாள் நீ தான் இதில் மாட்டியிருக்க, நீ தான் தப்பிச்சு வந்திருக்க, நீ தான் அதனால் அனுபவிக்க போகிற, இதில் எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்க, உனக்கு வேணால் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது, அப்படிலாம் எதுவும் நடக்காதுன்னு சண்முகம் உறுதியாக சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நான் இதுக்கு மேலே இந்த வீட்டில் நீ இருக்காத, அது உனக்கு சேஃப் கிடையாது, எங்கேயாவது போய் எப்படியாவது பண்ணு, ஆனால் நீ தப்பு பண்ணலங்கிறத நிரூபிச்சுட்டு தான் இந்த வீட்டுக்கு வரணும், யார் தப்பு பண்ணாங்களோ அவளுங்க மேலே இருக்க தப்பை நிரூபித்து அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பிட்டு வா, அது வரைக்கும் இந்த வீட்டு பக்கம் வராத, செய்வியான்னு பரணி கேட்டுட்டு இருக்க. நிச்சயம் அதை செய்வேன்னு சண்முகமும் சொல்லிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. சும்மா அப்பம் பார்த்துப்பான் என் முருகன் பார்த்துப்பான்ல நீ சொல்லிட்டு இருக்காத, உன் மேலே தப்பு இல்லைங்கிறத நீ நிரூபிக்க தான் செய்யணும், நிரூபிச்சு தான் காட்டணும், அது அப்படி இல்லைனா உங்கள் அப்பாவும் தங்கச்சி இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்கவே முடியாது, முதல்ல போயிட்டு நிரூபிச்சுட்டு வா, வேற எங்கேயும் நீ உன்னால் போக முடியாது, நீ போயிட்டு எங்கள் வீட்டில் தங்கிக்கோ, அதுதான் உனக்கு சேஃபு அப்படிங்கிற மாதிரி கோவமாக பரணி சொல்லிட்டு இருக்க. கண்டிப்பாக நிரூபிப்பேன், நான் நிரூபிச்சு காட்டுறேன்ல, அது வரைக்கும் நீங்கள் பத்திரமா இருந்துக்கோங்கன்னு சண்முகம் சொல்லிட்டு இருக்க. அண்ணன்னு சொல்லி எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. அவங்க தங்கச்சிக்கலாம் பயப்படாதீங்கிற மாதிரி சண்முகம் சொல்லிட்டு இருக்க மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. அப்படி கட் பண்ணால் முத்துப்பாண்டி ஜீப்பில் போகிறது தான் காட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அந்த அண்ணாச்சி போலீஸ் கேட்குறாங்க, ஜீப்பு வந்துட்டு நம்ம போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போகாமல் வேற எங்கேயும் போகிற மாதிரி இருக்கே, எங்களுக்குலாம் பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் வீட்டுக்கு தான் போகிறேன், எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க முத்துப்பாண்டியும். நாங்களாம் சாப்பிட வேண்டாமான்னு அண்ணாச்சி போலீஸ் கேட்டுட்டு இருக்கேன். அப்படியே எங்கள் வீட்டிலே கொட்டிக்கோங்க வாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைல உங்கள் வீட்டில் கவுச்சிலாம் எடுத்திருப்பாங்கன்னு இன்னொரு கான்ஸ்டபிள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ கவுச்சா, நான் வந்து மாலை போட்டிருக்கேனே விரதமே அப்படின்னு அண்ணாச்சி போலீஸ் சொல்லிட்டு இருக்கேன். உனக்குன்னு ஒரு ரசசோறு இல்லாமையா இருக்கும், பேசாமல் வாயான்னு கூட இருக்க கான்ஸ்டபிளே சொல்லிட்டு இருக்காங்க.
வீட்டுக்கும் எல்லாரும் கான்ஸ்டபிளோட வந்துருந்தாங்க முத்துப்பாண்டி. உள்ளே வந்ததுமே அம்மா பசிக்குது சோறு போடுங்கிறாங்க. ஆனால் உள்ளே வந்ததுமே வந்து கேட்டுட்டு இருக்காங்க, என்னெல்லாம் அவனை பிடிச்சிட்டியா, என்னாச்சு என்னன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்பா பசிக்குதுப்பா, முதல்ல சாப்பிட்டுக்கிறேன் அப்புறமா பேசுகிறேன்னு முத்துப்பாண்டி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. முத்துப்பாண்டி அவங்க அப்பா கிட்ட. அந்த இடத்துக்கு வந்து பாக்கியம் வந்துட்டு, என்னல இத்தனை பேர் கூட்டிகிட்டு வந்திருக்க, சரி சரி இப்போ தான் 2வது உலை வச்சேன், கொஞ்சம் நேரத்தில் நான் உங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டேன், நீ உட்காந்து முதல்ல சாப்பிடு, உனக்கு இலை அறுத்துட்டு வரேங்கிறாங்க. நான் சைவங்கிற மாதிரி அந்த அண்ணாச்சி போலீஸ் வேறு சொல்லிட்டு இருக்காங்க. ஆங்கிற மாதிரி பாக்கியம் சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு கோவமாக வந்து நின்றுட்டு, என்னல இது ஒழுங்காக வந்து அவனை பிடிச்சியா இல்லையா அப்படின்னு கோவப்பட்டு கேட்டுட்டு இருக்காங்க சவுந்தரபாண்டி. அப்பா எனக்கு பசிக்குது, நைட்டு ஃபுல்லாக அவனை வந்து தேடி இருக்கேன், எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிட்டுக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சாப்பாடையே தட்டி விட்டுருந்தாங்க சவுந்தரபாண்டி. என்னல உனக்கு சாப்பாடு கேட்குது, அவனை போய் முதல்ல பிடிச்சிட்டு வா, அதுக்கப்புறம் தான் உனக்கு சாப்பாடுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னங்க நீங்கள் பசிக்குதுன்னு பிள்ளை வீட்டுக்கு வந்திருக்கான், அவனை போய் சாப்பிட விடாமல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பாக்கியம் கோவப்பட்டு பேச, நீ வாயை முடுங்கிற மாதிரி சொல்லிட்டு முத்துப்பாண்டி கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அவனை பிடிக்கிற வரைக்கும் உனக்கு சோறு தண்ணி கிடையாது, 10 நாள் ஆனாலும் சரி, முதல்ல போய் பிடிச்சிட்டு வாப்போ, ஆண் டியூட்டியில் இருக்கிறதா நினச்சிக்கப்போங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்துட்டு என்னங்க நீங்கள் அவனை திட்டிகிட்டு இருக்கீங்க, என் அண்ணமோ வந்து சிங்க மாதிரி, இப்போ புரியுதா, அவன் போன குட்டியா புலிக்குட்டியான்னு சொல்லிட்டு அவனெல்லாம் பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி பாக்கியம் டைலாக் பேச, அந்த இடத்துல முத்துப்பாண்டி இடுப்புலேருந்து துப்பாக்கியை எடுத்துகிட்டு சுட போகிறாங்க. உன்னைய முதல்ல சுடணும், என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சவுந்தரபாண்டி சொல்லிட்டு சுட போக, அப்பாப்பா என்னப்பா பண்ணிகிட்டு இருக்க கொடுப்பாங்கிற மாதிரி துப்பாக்கியை பிடுங்கிருந்தாங்க முத்துப்பாண்டி. சவுந்தரபாண்டி அப்பவும் விடாமல், நீ போயிட்டு அவனை பிடிச்சிட்டு வா, அது வரைக்கும் உனக்கு சாப்பாடு தூக்கம் முகஷவரம் செய்கிறது எதுவுமே கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரிப்பாங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்புறாங்க. அங்கே இருக்க போலீஸ்காரங்ககிட்டையும் கான்ஸ்டபிள் கிட்டையும் வந்து சத்தம் போடுறாங்க, இவன் கூப்பிட்டான்னு எல்லாரும் வந்துட்டிங்களா, ஒரு வெறும்பையில் பிடிக்கிறதுக்கு துப்பு இல்லையா அப்படிலாம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. என்னங்க நீங்கள் அவங்க மேலெல்லாம் கோத்தை காட்டிட்டு இருக்கீங்கன்னு பாக்கியம் சொல்லிட்டு இருப்பாங்க. நான் போய் பிடிச்சிட்டே வரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு முத்துப்பாண்டியும் கிளம்பியிருந்தாங்க. இதுக்கடையில் அந்த துப்பாக்கியை எடுத்துருக்கும் போது ஒளிஞ்சிக்கிடுறாங்க தூணுக்கு பின்னாடி போயிட்டு, சனியை நீங்கள் 2 பேரில் யார் துப்பாக்கி எடுத்தாலும் என்ன தானே சுடுவீங்க, அதான் நான் என்ன பத்திரமா பார்த்துக்கிடுறேன் அப்படின்னு ஒளிஞ்சிக்கிட்டே மனசில் நினைக்கிறாங்க. முத்துப்பாண்டி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்களா, ஜீப்பில் போகும்போது வந்து அந்த அண்ணாச்சி இருக்காங்களா, அண்ணாச்சி போலீஸு, சர்வால் நான் கேட்குறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்கக்கூடாது, நீங்கள் மாலையும் போடலை, ஆனால் எதுக்காடி முகத்தை வந்து ஷேவ் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீ வந்து ஒரு வேண்டுதல்காண்டி தானே மாலை போட்டுட்டு அப்படியே இருக்கிற, அந்த மாதிரி தான் அவனை பிடிக்கிற வரைக்கும் நான் ஷேவ் பண்ண மாட்டேன், அவனை பிடிக்கணும் அதுக்கப்புறம் தான் ஷேவ் பண்ணுவேன், இதுவும் வந்து ஒரு வேண்டுதல் மாதிரி தான், என் கோரிக்கை நிறைவேறது வரைக்கும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பேசாமல் வேலையை பார்த்துட்டு வான்னு திட்டிடுவாங்க முத்துப்பாண்டி. இதுக்கு இடையில இவங்க காரில் போய்கிட்டு இருக்கும்போது வீட்டில் சவுந்தரபாண்டி அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து, என் மகன் கையால் அவன் சாகிற வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த பெரும் பையன் என் மகன்கிட்ட அடிபட்டு சாவணும், அது எனக்கு நடக்கிற வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் ரத்னா வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆப்போசிட்டில் சைக்கிளில் வந்து வெட்டிக்கிளி வராங்க. எனக்கா நீனு ஸ்கூல் போயிட்டு வரியா, நான் வேணா உன்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே இருக்க வீட்டுக்கு வந்து சைக்கிள் இல்லையா, வேணாங்கிறாங்க. அப்போ நான் துணைக்கு உங்கள் கூட நடந்து வரேன்னு வெட்டிக்கிளி நடந்து வந்துட்டுருக்காங்க. அந்த டைமில் முத்துப்பாண்டி வர ஜீப் வந்து முன்னாடி வந்து நிற்கிது. நின்னதுமே கீழே இறங்கி வராங்க. வந்துட்டு ஒழுங்காக வண்டியில் ஏறுங்கிறாங்க. என் மேலே கை வச்சுனா எங்கள் அண்ணன் வந்து உன்னை சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன வேணும்னு ரத்னா கேட்டிருப்பாங்க. அப்போ தான் இந்த பதில் வந்திருக்கும். அவங்க அண்ணன் வரணும், அதுக்காண்டி தான் நான் உன்னை கூப்பிட்றேன், ஒழுங்காக வண்டியில் ஏறி, இல்லைன்னா நானே உன்னை தரேன்னு ஏற்ற வேண்டியதாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க முத்துப்பாண்டி. அப்போ வெட்டுக்கிளி குறுக்க வந்துட்டு, என்ன சார் நீங்கள் பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போலீஸ், நீங்களே இப்படி பேசலாமா அப்படின்னு கேட்க, வெட்டுக்கிளியை பலார்னு ஒரு அரை அரைஞ்சிருந்தாங்க முத்துப்பாண்டி. கீழேயே விழுந்துருந்தாங்க வெட்டுக்கிளி. சும்மா ஏரியான்னு அந்த அண்ணாச்சி போலீஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க வெட்டுக்கிளியை பார்த்து. ரத்னாவை பார்த்து ஒழுங்காக வந்து வண்டியில் ஏறுங்கிறாங்க. ரத்னா முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கேருந்து ஓடவும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ரத்னா கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. முத்துப்பாண்டி துரத்தி வந்து பிடிச்சிட்டு வந்து கையை பிடிச்சி ஜீப்பில் ஏற்ற பார்ப்பாங்க. வெட்டுக்கிளி சார் வேணா சார் எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் தள்ளி விட்டுட்டு ரத்னாவை வலுக்கட்டாயமாக ஜீப்பில் ஏற்றிட்டு போவாங்க. இது அங்கே இருக்க மற்ற லேடிஸ்லாம் பார்க்குற மாதிரியும் காட்டிகிட்டு இருக்காங்க. சார் நீங்கள் வந்து போலீஸ் முன்னாடி உட்காருங்க, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். அந்த கான்ஸ்டபிள் அண்ணாச்சி கான்ஸ்டபிள் எவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க. ஒழுங்காக அடி வாங்கிறத மொத்தமாக வண்டியில் ஏறுங்கயா, ஜீப் எடுங்கயா அப்படின்னு முத்துப்பாண்டி வந்து ரத்னா கிட்ட உட்காந்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்க. ரத்னா இறங்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் ஜீப் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. வெட்டுக்கிளி அவசரமாக ஓடி போய்கிட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. அப்படி கட் பண்ணால் வந்து இந்த முத்துப்பாண்டியே பிடிக்க முடியாத அளவுக்கு எங்கே அந்த சண்முகம் வந்து ஒளிஞ்சிட்டு இருப்பான் அப்படின்னு வந்து சோஃபாவில் உட்காந்துட்டு சவுந்தரபாண்டி சனிங்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் மெதுவாக கதவை திறந்து பாக்கியம், அதாவது பரணியோட அம்மா வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க சண்முகத்தை. அப்போ படியில் ஏறும்போது அப்படி நின்று முறைச்சி பார்க்குறாங்க சவுந்தரபாண்டிய சண்முகம். அதை கவனிக்கிற பாக்கியம், இல்லை நீ கொஞ்சம் கோவப்படாத, அமைதியாயிரு, நீ வெளியே இருந்தால் மாட்டிப்பேன்னு சொல்லி தானே பரணி இங்கே தங்க வச்சிருக்கா, நீ மேலே வா அப்புறம் பார்த்துக்கலான்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி கட் பண்ணால் வெட்டுக்கிளி போயிட்டு நம்ம பரணி கிட்ட நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி முத்துப்பாண்டி ரத்னா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க கையை பிடிச்சி அப்படின்னு சொன்னதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க பரணியும். பரணி வந்து இந்த விஷயத்த சண்முகத்துக்கு கால் பண்ணி சொல்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. இதோட எபிசோட் வந்து முடியுது.